நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, இப்போவும் சில பேர்கிட்ட இருக்கு, சில குடும்பங்களில் இருக்கு. அதாவது வீட்டில் சாப்பிடும்போது தன் தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்றது. அதோட குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும், சின்ன வயசுள்ளவர்கள் வயதானவர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம். ஒருவருடைய நற்குணத்தை ரெண்டு இடத்துல பார்க்கலாம்பாங்க. ஒன்று சாப்பிட்ற இடம், இன்னொன்று விளையாட்டு மைதானம். விளையாடும்போது உன் நண்பனை சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் சாப்பிடும்போதும் விளையாடும் போதும் எப்படி இருக்கிறார், எப்படி தன் குணத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை வைத்து கண்டுபிடிக்கலாம்பாங்க. அதே போல் குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நல்ல செய்திகள், நல்ல பழக்க வழக்கங்களை பெரியவர்கள்ட்ட இருந்து வயசில் சின்ன பிள்ளைங்க கற்றுக்கலாம். அப்புறம் பெருமாள் சாமி ஐயா சம்மணக்கால் போட்டு உட்காரும் பழக்கம். சம்மணம் அப்படின்னா என்னம்பாங்க நம்ம பிள்ளைங்க. சங்கடங்களை போக்க சம்மணம் இடணும். நாம் பொதுவாக எப்போவும் காலை தொங்க போட்டு தான் உட்காருவோம். 2 சக்கர வாகனங்களில் பயணிக்கும்போது, பேருந்து ரயில் வண்டி பயணம், சினிமா கொட்டகை, பள்ளி கல்லூரி அலுவலகங்களில், ஏன் வீடுகளில் கட்டில் நாற்காலி சோஃபாக்களில் உட்கார்றோம் காலை தொங்க போட்டு. இப்படி தொங்க போட்டு உக்காந்தா என்ன, நம்ம உடம்புல இரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் மட்டுமே அதிகமாக போகும். அதே நேரத்தில் சம்மணம் போட்டு உக்காந்தோம்னா இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்புக்கு கீழ் உள்ள கால்களுக்கு நடக்கும்போது மட்டும் இரத்த ஓட்டம் போனால் போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் சிறுநீரகம், கணையம், நுரையீரல், மூளை, கண், காது ஆகியவை இடுப்புக்கு மேலே தானே இருக்குது. அதனால் ஒருத்தர் காலை தொங்க போடாமல் சமணங்கால் போட்டு உக்காந்துருந்தா அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கும். எனவே சாப்பாடு சாப்பிடும்போதாவது தரையில் உக்காந்து காலை மடக்கி சமணம் போட்டு தான் சாப்பிடணும். இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் குறைந்து முழு சக்தியும் வயிற்றுப்பகுதிக்கு செல்லும்போது ஜீரணம் நல்லா நடைபெறும். அதே மாதிரி இன்னொன்று, இந்திய வகை கழிவறை. இப்போது எல்லார் வீட்லேயும் 2 வகையான கழிவறைகளையும் கட்டுறாங்க. ஒன்று இந்தியன் டைப், இன்னொன்று வெஸ்டர்ன் டைப். நம் இந்திய வகை கழிவறையில் காலை மடக்கி உட்காரணும். வெஸ்டர்ன் வகையில் மறுபடியும் நாம் காலை தொங்க போட்டு உட்காரணும். பெருமாள் சாமி ஐயா, நம்மளால் சம்மணக்கால் போட்டு உட்கார முடியலன்னா இந்த உடம்பை எந்த அளவுக்கு நாம் கெடுத்து வச்சிருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாற்காலி, சோஃபா, சாப்பிட்ற மேஜை அங்கெல்லாம் உட்காரும்போது கூட காலை மடக்கி சம்மணக்கால் போட்டு உட்காந்தா நல்லது. சாப்பிடும்போது கூட ஒரு முறையாக சாப்பிடணும். காலையில் 7 மணிலேருந்து 9 மணி, பிற்பகல் 1லேருந்து 3 மணி, இரவும் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் இரவில் தூங்கணும். பிடிக்காத உணவு வகைகளை சிரமப்பட்டு சாப்பிடக்கூடாது. அவசரமாக சாப்பிடக்கூடாது. நல்லா மென்று ருசித்து ரசித்து சாப்பிடணும். சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டு முடித்த பிறகு தண்ணி குடிக்கணும். இப்படி சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கும்போது நமக்கும் நமது உடலுக்கும் நல்லது நடைபெறும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.